ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தை நீ விரும்பியபடியும் நீ விரும்பியவருடனும் மாற்றி அமைத்து விட்டேன். வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. என்ன வாழ்க்கை இது? என் விதி எதற்காக இப்படி எழுதப்பட்டிருக்கின்றது? என் விதி இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் எப்போவோ ஏதாவது செய்து இல்லாமலேயே இருந்திருப்பேன். அல்லது என்னை படைக்காமலேயே இருந்திருக்கலாம் அல்லவா? என்னை படைத்துவிட்டு எதற்காக இவ்வளவு அனுபவிக்க முடியாத கஷ்டங்களை தருகின்றீர்கள்? என்னால் முடியவில்லை அப்பா. எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று உன்னுடைய கதறல் என் செவிகளில் கேட்டது தங்கமே. உனக்காக உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். கடந்த காலம் அது மாற்ற முடியாது. கடந்த காலத்தை மறந்து விடலாம். கடந்த காலத்தில் நடந்த அனைத்து கசப்பான சம்பவங்களையும் மறந்துவிடு. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகின்றது. சந்தோஷமாக இருக்கப் போகின்றது. நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பல கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்திருந்தாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. நீ நினைத்தது, விரும்பியது, ஆசைப்பட்டது, என்னிடம் வேண்டும் என்று கேட்டது என அத்தனையும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. நீ விரும்பியவரை பிரிந்து விடுவேனா என்ற பயம் உன்னை போட்டு தாக்கி கொண்டிருந்தது. எப்படியாவது என்னை அவருடன் சேர்த்து வைத்து விடுங்கள். நான் ராசி இல்லாதவர் என்பதனால் நான் விரும்பியவரையும் இழந்துவிட்டால் என்னால் உயிரோடு இருக்க முடியாது என்று நீ சொன்னாய் அல்லவா? நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் அவரோடு தான். நீ விரும்பியவரோடு தான். அவரை உன்னிடத்தில் இருந்து நான் பிரிக்க மாட்டேன் தங்கமே. நீ அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர் இல்லை என்றால் நீ உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வேதனைப்படுவாய் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் உன்னை அவரிடமிருந்து பிரித்து வைக்க மாட்டேன். உன்னுடைய எதிர்காலம் அவரோடு தான். உன்னுடைய திருமணம் நிச்சயம் சந்தோஷமாக நடக்கும். அனைவரின் முன்னிலையிலும் அனைவரின் ஆசீர்வாதத்தோடும் நடக்கும். கவலை கொள்ளாதே. சில சமயங்களில் உன் வீட்டிலேயே உனக்கு பிரச்சனைகள் வருகிறதே என்று வருத்தம் கொள்கின்றாய். திருவிளையாடல் முறையில் அனைத்தும் உதறி பழனியில் ஆண்டியப்பன் கோலத்தில் வந்து ராஜ அரசன் ஆனேன். அதேபோல் உன்னை அப்படி தனியாக விட்டுவிட மாட்டேன். ராஜ வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வாய். அப்பா நான் இருக்கின்றேன். பழனி மாறன் முருகா என்று எப்பொழுதும் என்னை வேண்டிக் கொள்ளும் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ சோர்வாக உணரும் பொழுதும் உன்னை நிச்சயமாக நான் தாங்கி பிடிப்பேன். உன்னை வீழ நான் விடமாட்டேன். யார் துரத்துகிறார்கள் என்று தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் நீ பல தூரத்தில் ஓடி வந்து விட்டாய். உன்னுடைய விதி உன்னை துரத்தியது என்று நினைக்கின்றாய். அந்த விதியை நான் மாற்றி காட்டுகின்றேன். உன் எதிர்காலத்தை நிச்சயம் சிறப்பு வாய்ந்ததாக நான் அமைத்து காட்டுகின்றேன். நீ விரும்பியபடி உன் எதிர்காலம் அமையும். நீ விரும்பியவரோடு அமையும். அதை மனதில் வைத்து கொண்டு நிம்மதியாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.